வணக்கம் அன்பு சொந்தங்களே. இது ஒரு பயனுள்ள தகவல். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் 100 டிகிரிக்கு மேலே கொளுத்தி எடுக்குது. இந்த நேரத்தில் வீட்டு வாசலில் வந்து வேப்ப மரம்லாம் வச்சுருப்போம். சில மரங்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தை வந்து இலையுதிர் காலம், அது வந்து இலைகளே இருக்காது இந்த வெயில் நேரத்தில். ஆனால் இப்போ நான் காமிக்க போகிற புங்க மரம் பார்த்திங்கன்னாக்க மற்ற நேரத்தில் எப்படி இருக்கோ இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கும் அந்த மரம். வீட்டு வாசலில் வச்சிட்டோம்னா அது வந்து ரொம்ப உயரமும் வளராது, ஆனால் பந்தலாக அது இருக்கும். நம்ம அதை பார்க்குறது தான் புங்க மரம். கிட்டத்தட்ட அந்த மரத்து தூர்லேருந்து ஒரு 5 மீட்டர் சுற்றளவில் அது வந்து நிழல் கொடுக்குது. ரொம்ப மேலே கரண்ட்டு லைன் போனால் கூட அது பாதிப்பு இருக்காது, ஏன்னா ரொம்ப உயரம் வளராது. அப்படி வளர்ந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த பக்கம் 100 டிகிரி 120 டிகிரி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மரத்தடியில் போய் நிற்கும்போது இயற்கை ஏசியை நம்ம அணிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மரத்தடியில் ஒரு கட்டில் போட்டு படுத்தோம்னா தூக்கமே சுகம்தான். ஆனால் அந்த மரத்தை வச்சுருக்க அண்ணன் என்ன சொன்னார்னா, அந்த இலைகள் நிறையா கொட்டும் ஒரு சில நேரத்தில், அதை வந்து நம்ம கூட்டி அள்ளணும். அதே மாதிரி பூவெல்லாம் பூவெல்லாம் நிறையா கொட்டும், அதை கூட்டி அள்ளுறத தவிர மற்ற இந்த வெயில் நேரத்தில் பெரிய நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மரம்னா புங்க மரம்னு சொல்கிறாப்புல. புங்க மரத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. நாள்பட்ட புண்ணு இருந்துச்சுன்னா அந்த புங்க வேர் சொல்லுவாங்களா, அந்த வேரை வந்து சீவி அதுலேருந்து பால் எடுத்து அந்த புண்ணில் விடும்போது அது சீக்கிரம் ஆறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சரியான வெயிலில் சுற்றிட்டு இந்த இடத்துக்கு வரும்போது அவ்வளோ ஒரு சுகமாக இருந்துச்சு. ஒரு இயற்கையான ஏசியில் இருக்கும்போது நம்மளுக்கு தோணுச்சு. இந்த பதிவை நீங்களும் உங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டு வாசல் இந்த மரத்தை வச்சு இந்த வெயில் காலத்தை கோடையை தணிங்க. நன்றி.